பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பெர்சாத்து கட்சியுடன் கொண்டுள்ள ஒத்துழைப்பை பாஸ் கட்சி மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் அப்துல் ஹரி அவாங் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து கட்சி மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் கூட்டணி நட்புறவின் உணர்வுக்கு முரணாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெர்லிஸ் மாநிலத்தில் பெர்சாத்து ஆட்சியை கைப்பற்றியது முதல் பெர்சாத்து கட்சி அண்மையில் எடுத்த சில முடிவுகள் பாஸ் கட்சிக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக கெடா மாநில அரசின் சில எக்ஸோ உறுப்பினர்கள் மற்றும் கிளந்தான் சட்டமன்ற துணை சபாநாயகர் டத்தோ முகமது ஃபாரிட் முகமது ஜவாவி ஆகியோரை பெர்சாத்து கட்சி பதவியில் இருந்து நீக்கியது கூட்டணிக்குள் பதற்றத்தை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார். ஒரு கட்சியின் உறுப்பினர்களை மாற்றுவது அல்லது நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எளிதாக மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் அதற்கான காரணங்கள் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு கட்சியின் செயல்திறனை பாதிக்கும் சூழ்நிலை இருந்தால்தான் இத்தகைய நடவடிக்கைகள் நியாயமாகும் என்று ஹடியவாங் வலியுறுத்தினார். மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஒருதலைப்பட்ச முடிவுகள் கூட்டணியின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் களத்தில் போதுமான நிர்வாக அமைப்பு இல்லாத போதிலும் முந்தைய மாநில தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்களில் பெர்சாத்து கட்சி பல இடங்களை கோரியதாகவும் அவர் நினைவூற்றினார். இறுதியில் எல்லா வேலைகளையும் செய்தது பாஸ் கட்சியின் உறுப்பினர்கள்தான் என்றும் அதுதான் யதார்த்தம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், ஆனால் பொறுமைக்கும் எல்லை உண்டு, அதைத்தான் சொல்ல விரும்புகிறோம் என்று அவர் கூறினார். பெர்சாத்து கட்சியுடனான இந்த தகராறு தங்களை பாதிக்கும் என்று தாங்கள் நினைக்கவில்லை என்றும் பாஸ் கட்சிதான் பரிகாத்தான் நேஷனலின் முக்கிய உந்து சக்தி, மேலும் தேர்தல்களில் பரிகாத்தான் நேஷனலின் திசையை தீர்மானிக்கும் அதிகாரம் பாஸ் கட்சியின் தலைமைக்குத்தான் உள்ளது என்றும் ஹரியவாங் தெரிவித்தார். ஜொஹூர் பாசிர் கூடாங்கில் 12 வயது பள்ளி மாணவியை 28 வயது ஆசிரியர் பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கல்வி அமைச்சு உடனடியாக பணிநீக்கம் செய்திருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடெக் தெரிவித்துள்ளார். காவல்துறை சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்திருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட 12 வயது 6ஆம் ஆண்டு மாணவி சமூக நலத்துறையின் பாதுகாப்பில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு தரப்பினர் ஊகங்களை பரப்பினாலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் புகைப்படத்தையோ அவரது குடும்பத்தினரின் புகைப்படத்தையோ பொதுவில் பயன்படுத்த வேண்டாம் என்று ஃபத்லினா சிடெக் வலியுறுத்தினார். கைது செய்யப்பட்ட ஆசிரியரை காவல்துறை விசாரித்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் மாசாய் காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 வயது ஆசிரியர் 12 வயது பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் பாசிர்கூடாங் மாவட்ட கல்வி இலாக்காவால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இவ்வாண்டு மீண்டும் அதே ஆசிரியர் பணிக்கு திரும்பியதும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கோலாலம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களை திருடி வந்த கேங் ஹாடி என அழைக்கப்படும் 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். 15 முதல் 33 வயதுக்கு உட்பட்ட இந்த கும்பல் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் மோட்டார் சைக்கிள் திருட்டில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக செந்தூல் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் ஜஸ்னி சோல்பா தெரிவித்தார். திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் பின்னர் உதிரி பாகங்களாக பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கும்பலின் தலைவராக கருதப்படும் 18 வயது ஹடி என்ற இளைஞர் வேலை இல்லாதவர் என்றும் அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு வருகை தந்து அதன் செயல்பாடுகளை கண்காணித்ததோடு அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளையும் பார்வையிட்டார். இந்த வருகையின் போது நோயாளிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக அன்வார் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். அவர்கள் குணமடையவும் அவர்களின் அனைத்து பிரச்சனைகளும் எளிதாகி அவர்கள் தொடர்ந்து வலிமையுடன் ஆசீர்வதிக்கப்படவும் தாம் பிரார்த்திப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். பொதுமக்களை பராமரிப்பதில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடனும் ஈடுபாட்டுடனும் செயல்படும் கோலாலம்பூர் மருத்துவமனை சுகாதார பணியாளர்களுக்கும் பிரதமர் பாராட்டுகளை தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் மக்களின் உயிரையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பதில் பொறுமை, கருணை மற்றும் அளவற்ற தியாகத்துடன் தொடர்ந்து சேவையாற்றும் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் நன்றி என்றும் அவர் தெரிவித்தார். பாஸ் கட்சி பெர்சாத்து உடனான தனது கூட்டணியை மறுபரிசீலனை செய்து வருவதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலுப்படுத்த
பாஸ் கட்சி அம்னோவுடன் கைகோர்க்குமாறு அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ரப் பஜ்ரி டுசுக்கி அழைப்பு விடுத்துள்ளார். மலாய்க்காரர்களை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்ட அம்னோவின் ரூமா பங்சா முன்னெடுப்பின் கீழ் பாஸ் கட்சி அம்னோவுடன் இணைந்து செயல்படலாம் என்று அஸ்ராப் குறிப்பிட்டுள்ளார். நாம் ஒன்றிணைந்து நாட்டை உருவாக்குவோம் என்று அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். முஹிதீன் யாசின் தலைமையிலான கட்சி இல்லாமல் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உட்பட பெர்சாத்து உடனான தனது கூட்டணியை மறு மதிப்பீடு செய்து வருவதாக பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் முன்னதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை கம்போங் சுங்கை சின்சின் அருகே கோலாலம்பூர் செல்லும் காராக் நெடுஞ்சாலையின் 34வது கிலோமீட்டரில் கார் ஒரு சிமெண்ட் லாரியின் பின்புறத்தில் மோதியதில் 3 ஆண்கள் உயிரிழந்தனர். ஒரு பெண் படுகாயமடைந்தார். வாக்ஸ்வாகன் கார் மற்றும் சிமெண்ட் லாரி சம்பந்தப்பட்ட இந்த விபத்து தொடர்பாக அதிகாலை 2:07 மணி அளவில் தெரிவிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்தது. இதனை அடுத்து ஸ்லாயாங் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தில் 4 பேர் சிக்கி இருந்ததாகவும் 27 வயதான பெண்ணுக்கு தலையில் பலத்த காயங்களும் இடது காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது. மேலும் 20 வயதுகளில் இருப்பதாக நம்பப்படும் 3 ஆண்களும் சுகாதார அமைச்சு பணியாளர்களால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டனர் என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் துன் டைமின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் போதுமான ஆதாரங்களை வழங்காததால் உயர்நீதிமன்றம் துன் டைமின் சொத்துகள் மேலான கெடுபிடிகளை ரத்து செய்து லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் பறிமுதல் கோரிக்கையை நிராகரித்தது. துன் டைம், அவரின் மனைவி நைமா அப்துல், அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் என 7 தனிநபரின் சொத்துக்களையும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிக்க மட்டுமே உரிமை இருப்பதாகவும் சொத்துக்களை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் உரிமை இல்லை என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் முகமது அரிஃப் எம்ரான் அரிஃபின் உத்தரவிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் துன் டைமுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் சுமார் 548 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சொத்துக்களை ஊழல், நிதி மோசடி, பயங்கரவாத நிதி சேமிப்பு ஆகிய குற்றப்பிரிவுகளின் கீழ் முடக்கம் செய்ய கடந்த 2024ஆம் ஆண்டு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் நீதிமன்றத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் நிதி மோசடிக்கான எந்தவோர் ஆதாரங்களையும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் நீதிமன்றத்திற்கு வழங்காததால் துன் டைமின் சொத்துகள் முறையாக அவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 2ஆம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 3ஆம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.